ஹாய் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் நோ ஃபியர், பயம் இல்லை. வாழ்க்கை சில வேளைகள்ல நம்மை பயமுறுத்தி பார்க்கறது உண்டு. பதட்டப்படுவதற்கும், நம்மை அச்சுறுத்துவதற்கும், பீதியை கிளப்புவதற்கும் சில காரியங்கள் நடந்தேறுவது உண்டு. ஏன் சில வேளைகள்ல நம்மிடம் இருக்கும் கொஞ்ச நெஞ்ச விசுவாசத்தை இழக்கும் சூழலுக்குள் நம்மை தள்ளுவது உண்டு. அப்படின்னா அந்தகார இருள் நம் வாழ்வை கவ்வி பிடிப்பது போல வாழ்க்கை கைமீறி செல்லும் தருணங்கள் நடந்தேறுவது உண்டு. அந்த மாதிரி சூழலில் பயப்படாம இருக்க முடியுமா? தேவனை துதிக்க முடியுமா? இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்பு ஒரு சின்ன தகவல். ஒரு கைதிக்கு சிறை கைதியாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த நடிகர் அந்த கதாபாத்திரத்த ரொம்ப தத்ரூபமா செய்ய விரும்பினார். அதனால நடிகரின் நண்பர் ஜெயிலராக இருந்ததால், அந்த ஜெயிலர் அந்த நடிகரிடம், "நாளை நீங்க சிறைசாலைக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு கைதியை அறிமுகப்படுத்துறேன். அந்த கைதியின் வாழ்க்கை முறை, குணாதிசயங்களை தெரிந்து கொண்டா, அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு" சொல்ல, அந்த நடிகர் ஆர்வத்துடன் சிறைசாலைக்கு சென்றார். ஜெயிலர் அந்த நடிகரை ஒரு கைதியிடம் அழைத்து சென்றார். அந்த கைதிக்கு அடுத்த நாள் தூக்கு தண்டனைன்னு சொன்னார். அந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் நடிகருக்கு ஒரு சின்ன பதட்டம். நான் கேட்கிற கேள்விக்கு அந்த கைதி பதில் சொல்வாரோ மாட்டாரோ என்ற குழப்பம் வேற. சிறிய பயத்துடன் இந்த கைதி அடுத்த நாள் மரண தண்டனையில இருக்கார். டென்ஷனோட இருப்பாரேன்னு நினைத்தார். இருவரும் கைதியின் அறைக்குள் செல்லும்போது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த கைதி பரவச நிலையில் பேர் ஆனந்தத்தில் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி பாடி ஆடிக்கொண்டிருந்தாங்க. ஆச்சரியத்துடன் அந்த நடிகர் ஜெயிலரிடம், "என்ன, இந்த கைதி பரவச நிலையில் பேரானந்தத்தில் இருக்கிறார்னு?" கேட்க, அந்த ஜெயிலர் தொடர்ந்தார், "நீதிமன்றத்துல இந்த மாதிரி கைதிகளுக்கு தூக்கு தண்டனை அறிவித்தவுடன் அவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. பிரசிடென்ட்டுக்கு தூக்கு தண்டனை ரத்து செய்ய கோரி மனு அனுப்புவாங்க. அதில் அவர்களுக்கு தூக்கு தண்டனை ரத்தானா ஆயுள் தண்டனையாக அது மாறும். சில வேளையில் பிரசிடென்ட்டிடமிருந்து வரும் தகவல் தாமதித்தால் அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த மாதிரி கைதிகள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அதாவது உயிரோட இருப்போமோ மாட்டோமோ என்ற குழப்பத்துல. ஒருவேளை பிரசிடென்ட்டிடமிருந்து வரும் தகவல் மரண தண்டனையாக உறுதியாகிவிட்டால் நிறைய கைதிகள் இறைவனை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருப்பாங்க. இறக்கும் வரை இறைவனுடைய சிந்தனையில் மட்டுமே வாழ்ந்து மரிப்பாங்க" அப்படின்னு சொல்லி முடித்தார். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் பைபிள் வசனம் அப்போஸ்தலர் 16:25. நடு ராத்திரியிலே பவுலும் சிலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இன்று நம்ம பார்க்க போகும் நபர் பவுல் மற்றும் சிலா. அது அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல இருக்கு. அடிக்கப்பட்டு சங்கிலியில் கட்டப்பட்டு பவுல் சிலா சிறைச்சாலையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் அப்படின்னு. பயங்கரமான சிறைச்சாலையில், மோசமான நிலையில், தொழுமரத்தில் கால்கள் கட்டப்பட்ட சூழலில் தேவனை நோக்கி பாடுறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஆச்சரியம்! பாரமான இருள் நிறைந்த நேரம், வேதனையும் வலியும் ஒரு பக்கம், அதன் மத்தியில் தேவனை துதிக்கிறதையும் அற்புத அதிசயங்கள் நிகழ்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமா, சிறைசாலைக்காரன் கைதியாயிருக்கும் பவுல் சிலாவிடம் கேட்கும் கேள்வி உச்சக்கட்ட நிலை. "ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு?" அவன் கேட்கிறது. அதன் மூலம் அவன் குடும்பமே விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியா இருந்தான் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன புரியுதுன்னா, சிறை கைதியின் வாழ்விலிருந்து மனிதன் வாழும்போது இறைவனை பற்றி அதிகம் நினைப்பதே இல்லை. அவர்கள் தேவைக்கு ஏற்ப இறைவனை பயன்படுத்திக் கொள்கிறோம். ஆனா மரணம் உறுதியானவுடன் இறைவனை தவிர வேறு ஒரு சிந்தனை கிடையாது என்கிற நிலைக்கு வரும். அது மட்டுமா, நிலையற்ற வாழ்வின் பற்றுதல் ஏமாற்றத்தையே தரும் அப்படின்றது புரியுது. இறைவன் மாற்றத்திற்கு உள்ளாகாதவர், நிலையானவர் என்கிற புரிதல் அப்போதுதான் நமக்கு விளங்குது. அது மட்டுமா, பவுல் சிலாவின் வாழ்வில் இறைவனுடன் ஒன்று இணைய போகிறோம் என்கிற புரிதலே வாழ்க்கையை பரிபூரணம் அடைய செய்கிறது. இறைவனிடம் அன்பு செலுத்த வேண்டும். அப்போது பயமில்லாமல் பக்தி வெளிப்படும். தைரியத்துடன், மிக அதிகமான சந்தோஷத்துடன் நாமும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து எல்லாம் தந்தவனை துதிப்போமா? நாம எப்படி இருக்கோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா?